வணக்கம் நண்பர்களே. 50 ஆண்டுகளுக்கு பிறகு நிலவை சுற்றி வருவதற்கு மனிதர்களோடு விண்கலம் சென்றிருக்கிறது, ஆரியன் விண்கலம். அதை குறித்து பல்வேறு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். டிகோட் டிஸ்கஷன் பகுதியில் நம்மோடு இணைகிறார் மூத்த விஞ்ஞானி திரு டிவி வெங்கடேஸ்வரன் சார். வணக்கம். இந்த மிஷனுடைய அடிப்படை நோக்கம் அப்படின்னு என்னென்ன பார்க்கலாம் சார்? ஏன்னா 5 கட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த மிஷனில் முதல் கட்டத்தில் அன்க்ரூட், இப்போ இந்த முறை 4 பேர் ஆஸ்ட்ரோனட்ஸ் போகிறாங்க. இதனுடைய முதன்மையான நோக்கம் அப்படின்னு என்னென்னலாம் பார்க்கலாம்? இந்த ஆர்டெமிஸ் திட்டம் அதனுடைய இறுதி இலக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிரந்தரமான மனித குடியிருப்பை நிலாவில் ஏற்படுத்துவோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, சர்வதேச விண்குடில் அல்லது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அது 2000ஆவது ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து இயங்க தொடங்கிச்சு. அதுலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் கூட அதுல ஆள் இல்லாம இல்லை. அதாவது குறைந்தபட்சம் 3 நபர்கள் விண்வெளியில இன்றைக்கு இருந்து கொண்டே இருக்கிறார்கள். வேடிக்கையா அதை 7வது கான்டினென்ட் கூட சில பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விண்வெளியும் நம்ம ஒரு நம்முடைய கைக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி ஒரு பர்மனன்ட் ஸ்டேஷன், ஒரு 4 பேர் தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு பர்மனன்ட் ஸ்டேஷனை நிலாவில் ஏற்படுத்துவதுதான் இந்த ஆர்டெமிஸ் திட்டத்தினுடைய இறுதி இலக்கு. அதுல இதெல்லாம் படி. இப்ப நம்ம 2வது படியில இருக்கோம். 5 படிகளை கடக்கும். இந்த முறை அவங்க நிலவில கால் பதிக்கிறது திட்டம் இல்லை, நிலவை சுற்றி வருவதுதான் திட்டம் இல்லையா? ஆமா ஆமா. அதாவது இப்ப என்னன்னா, நிலாவுக்கு சுமார் 100 டன் இருக்கக்கூடிய ஒரு லேண்டரை தரை இறக்கணும். அப்படிப்பட்ட ஒரு லேண்டரை நம்ம தரை இறக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு வேண்டிய ராக்கெட், ஒரு வலிமை கொண்ட ராக்கெட் தேவை. அதுக்காக எஸ்எல்எஸ் அப்படிங்கிற ராக்கெட்டை தயாரிச்சிருக்காங்க. அதே மாதிரி 4 பேர் பயணம் செய்யணும். 10 நாட்கள் போக வர எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் ஆகும். அந்த 10 நாட்கள் பயணம் செய்யக்கூடிய ஒரு விண்கலம் பிரயாணம். ஸோ இந்த மாதிரி ஒன்று புதுசா நம்ம தயாரிச்சா அது ஒரு வெள்ளோட்டம் செய்யணும் இல்லையா? வெள்ளோட்டம் செஞ்ச பிறகுதானே பயனுக்கு கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட ஒரு வெள்ளோட்டம் தான் ஆர்டெமிஸ் 1, ஆர்டெமிஸ் 2. ஆர்டெமிஸ் 1ல ஆள் இல்லாம அமைச்சு பரிசோதனை பண்ணாங்க. இப்போ ஆர்டெமிஸ் 2ல ஆட்களோட அமைச்சு பரிசோதனை பண்றாங்க. அடுத்த கட்டத்துல நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ், அதாவது நிலவுல தரை இறங்குது, அங்கே திரும்பி வருது போன்ற விஷயங்களை திட்டமிடுவோம். ஓகே. இப்போ ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த மிஷன் 2 தொடங்குது, லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் போதா சார்? விரைவில் போய் சென்றது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆமாம், அதாவது மிக மிக விரைவாக செல்லக்கூடிய ஒரு ராக்கெட் அது. முன்னாடி ரஷ்யா தான் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பூமியிலிருந்து கன் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூமியிலிருந்து நேரடியாக அப்படியே ஆல்மோஸ்ட் நேர்கோட்டில் நிலாவை நோக்கி போகும். அது மாதிரியான ஒரு ஏவுதலை செய்யறது என்பதுதான் ஆர்டெமிஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய திட்டங்கள்ல பண்றாங்க. ஏன்னா பயணத்திலே அதிக நாள் போனாக்கா அந்த அதிக நாட்கள் விண்வெளி வீரர்களுக்கு உணவு, அவங்களுடைய உடல் சுகாதாரம் போன்ற பல்வேறு விஷயங்களை கவனிக்கணும். அதை குறைப்பதற்காக குறைந்த கால அளவுல போயிட்டு வரா மாதிரி என்று திட்டமிட்ட முறையில் இந்த எஸ்எல்எஸ் அந்த மாதிரியான உந்து வேகத்தை அது கொடுக்குது. அதனால சற்றேறக்குரிய 11 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல அது உந்து வேகம் தரும். அஃப்கோர்ஸ் பயணத்தினுடைய பல்வேறு கட்டங்கள்ல வேகம் மாறுபடும். பட் ஆரம்பத்தில் நம்ம சொல்லும்போது ஒரு 11 கிலோமீட்டர் பர் செகண்ட். இப்போ செகண்ட் 11 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. 11 கிலோமீட்டர். ஆமாம். இதில் அதே போல் தூரமும் ஒரு முக்கியமாக இருக்கா சார்? 4,06,000 கிலோமீட்டருக்கு மேலே இந்த இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கா போய் சேர்ந்தது? ஆமாம். இந்த பயணம் என்ன சொல்றாங்கன்னா, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிட்டர்ன் மிஷன் அப்படின்னு பேரு. ஸோ அந்த ஃப்ரீனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, திரும்பி வரும்போது நம்ம எரிபொருள் பயன்படுத்துவதில்லை. அது பூமியினுடைய ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி மட்டுமே நம்ம கீழே வரும். இப்போ நம்ம ஒரு கல்லை மேலே தூக்கி போட்டோம்னா, அந்த மேலே தூக்கி போடுவதற்கு தான் நம்ம உந்து அளிக்கிறோம். அதுக்கப்புறம் கல் தானாவே கீழே வந்தது இல்லையா? அது மாதிரி சுமார் ஒரு 4,06,000 கிலோமீட்டர் உயரத்துக்கு பூமியிலிருந்து இந்த விண்கலத்தை தூக்கி எறிகிற பணியை தான் அந்த ராக்கெட் செஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு தானே அது நிலவை சுத்திட்டு தானே கீழே வந்துடும். நிலவை சுத்திட்டுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு வலம் சொல்லலாம். அதாவது தலையில இப்படி சுத்தி இப்படி எடுத்துட்டு, அதாவது ரவுண்ட் பண்ணாது. ஓகே, ஒரே ஒரு லூப் மாதிரி தான், லூப் மாதிரி வந்துடும். ஓகே. இப்போ பூமிக்கு வெளியேயும் புவியீர்ப்பு விசை இருக்கும் அப்படின்னு இதுல பார்க்க வேண்டியிருக்கா? இப்ப நம்ம பூமிக்குள்ள ஈர்ப்பு விசை காரணமாக தான் நிலாவே பூமியை சுத்துது. ஆமா ஆமா. சோ அப்போ பூமியினுடைய ஈர்ப்பு விசை இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா தொலைவு போக போக அந்த ஈர்ப்பு விசையினுடைய தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதான் கேட்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தொலைவுல நீங்க போனீங்கன்னா
நிலாவினுடைய ஈர்ப்பு விசையும் பூமியினுடைய ஈர்ப்பு விசையும் சற்றேறக்குறைய ஒண்ணா இருக்கும். ஓகே. அந்த புள்ளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலாவினுடைய ஈர்ப்பு விசை கை ஓங்கி இருக்கும். அது வந்து லூனார் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல போம்போது இந்த விண்கலம் வந்து லூனார் நிலவினுடைய ஈர்ப்பு விசையினால பிடிச்சு இழுக்கப்பட்டு சுத்தி திரும்பி தூக்கி அடிக்கப்படும். அது திரும்பி பூமியினுடைய இதுக்குள்ள வந்தது பூமியில வந்து விடும். ஈர்ப்பு விசை கூட இதே இதுக்குள்ள மாதிரி வரும்போது வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் கூட இடையில அது மாதிரி இருக்கும். ஆ. ஏன்னா இப்போ வந்து இதில் நிலவின் மறுபக்கத்தையும் இவங்க பார்க்குறாங்க இல்லையா? இப்போ நம்ம இங்கிருந்து பார்க்கக்கூடிய நிலவின் ஒரு பக்கம், அதோட மறுபக்கத்தையும் பார்க்கறது தான் இந்த ஆய்வினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சேர்ந்து அந்த மறுபக்கத்தை சுத்தி வருவது வந்து இந்த ஆய்வினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். அதுல வந்து நம்ம மறுபக்கத்தை பார்க்கும்போது அந்த சமயத்துல அது வந்து நமக்கு வந்து எளிதாக கிடைக்கக்கூடிய காட்சி அல்ல. ஓகே. ஸோ அந்த காட்சியை வந்து பதிவு செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சமயத்துல நடந்தது. சுமார் ஒரு 7 மணி 7 மணி நேரம். நேரம் அப்சர்வ் பண்ணதா சொல்கிறாங்க அவங்க. அதாவது வந்து இந்த 4 பேருக்கு வந்து டியூட்டி. அதாவது 55 நிமிஷம் ஒருத்தர், ஒரு 2 பேர் சேர்ந்து, ஏன்னா 2 ஜன்னல் வழியால் தான் பார்க்க முடியும். ஓகே. ஸோ அந்த 2 ஜன்னல்லையும் வந்து 2 பேர் 55 நிமிஷம் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஓய்வு எடுக்கணும். இன்னொரு ஒரு 55 நிமிஷம் இன்னொரு 2 பேர் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு மாத்தி மாத்தி டியூட்டி பதிவுகள் செய்யணும். அங்க இருக்கக்கூடிய தரைப்பரப்பு விஷயங்களை வந்து கூர்மையாக படம் பிடிக்கணும் போன்ற ஓகே. விஷயங்கள்லாம் நடக்கும். டோட்டல் சோலார் எக்லிப்ஸும் அங்கே பார்த்தாங்க அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் அந்த 7 மணி நேரம் அப்சர்வேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு விவரிக்க முடியாத காட்சிகள் அப்படின்றாங்க. அது என்னெல்லாம் அங்கே அவங்க பார்த்துருக்கிறதுக்கான விஷயங்கள் இருக்கும்? அது என்ன முக்கியமாக அப்படி ஆய்வுகள் எடுத்திருக்காங்க அப்சர்வேஷன்ஸ்னு? ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, நிலவனுடைய நம்ம பக்கம், அதாவது நாம பார்க்குற பக்கத்துல பார்த்தீங்கனாலே, தொலைநோக்கில பார்த்தீங்கனாலே சின்ன குழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர். இப்போ நம்மளே கூட ஆமா. வந்து ஒரு ஆத்து மணல்லையோ அல்லது கடற்கரை மணல்லையோ ஒரு நம்ம வெயிட்டான ஒண்ண போட்டானாக்கா, அது வந்து ஒரு கிண்ணம் மாரியான குழியை ஏற்படுத்தும் இல்லையா? அது மாரி விண்ணிலிருந்து விழக்கூடிய கற்கள், ம். அவை ஏற்படுத்துகின்ற வடு தான் வந்து இந்த கிண்ண குழிகள். ரைட். பூமியில வந்து காத்து இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த குழிகள் வந்து இருக்காது. ஆனா நிலாவுல வந்து அப்படியே அந்த வடு பல பல மில்லியன் ஆண்டுகள் இருக்கும். பல லட்சம் ஆண்டுகள் இருக்கும். ம். நிலா வந்து ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, பூமிக்கு வந்து ஒரு கவசம். பூமியை நோக்கி வரக்கூடிய பெரிய பெரிய கற்களை வந்து நிலா தன்மேல் வாங்கி தாங்கிக்கும். ம். நிலாவினுடைய அந்த பக்கம் இருக்கு இல்லையா? அந்த பக்கத்துல தான் இந்த மாரியான பெரும்பாலான பெரிய கற்கள் விழுந்த வடுக்கள் இருக்கு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிறத விட மிக மிக பெரிய அளவுல, ராட்சச அளவுல உங்களுக்கு வந்து அங்க வந்து இந்த கிண்ண குழிகள் இருக்கு. ஓகே. அவை வந்து பார்ப்பதற்கு மிகவும் ஆச்சரியமான, வியப்பான, அழகான ஒரு விஷயம். இந்த ஆரஞ்சு கலர்ல படங்கள்லாம் நீங்க இருந்தது அப்படின்லாம் அவங்க குறிப்பிடுறாங்க. என்னவா இருக்க முடியும் அது? சன்னுடைய ஆங்கிள். ஓகே. சன் வந்து நீங்க இந்த நிலாவினுடைய தரைப்பரப்புக்கு எந்த கோணத்துல இருக்கோ, அதுக்கு ஏத்த மாரி அங்க வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ம். ஸோ நம்ம வந்து நிலாவ சுத்தி வரும்போது, சூரியனுடைய ஆங்கிள் வந்து மாறிக்கிட்டே தானே இருக்கும் இல்லையா? ம். ம். ஸோ ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, நிலா வந்து சூரியனையே மறைச்சிடும். ம். அந்த மாரி நிலா மறைஞ்ச சமயத்த தான் வந்து அவங்க வந்து கிரகணம் அப்படின்னு ஒரு என்னன்னு சொல்லலாம், ஒரு வேடிக்கையா சொல்ற விஷயமா சொன்னாங்க. அவ்வளவுதான். ஓகே. அங்கேருந்து பார்க்கும்போது பூமி ரொம்ப பிரைட்டா இருந்தது அப்படிங்கிறத கூட சொல்றாங்க. எர்த்தோட அந்த பிரைட்னஸ் வந்து அவ்வளோ இருக்குமா அங்கேருந்து பார்க்கும்போது? அது எப்படி? ஏன்னா வந்து பூமியில இருந்து ஒரு பெருமளவு சூரிய ஒளி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நீங்க வந்து அந்த ஒரு ஒரு மிக தொலைவு, விண்வெளியில மிக தொலைவு சென்று நீங்க பார்க்கும்போது, ம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கருமையா இருக்கும். ம். வானம் வந்து கருமையா இருக்கும். நம்ம பூமியில இருந்து பார்க்கும்போது தான் வானம் வந்து நீல நிறமா இருக்கு. நம்ம விண்வெளிக்கு போயிட்டோம்னா, அங்க வந்து ஒளியை சிதறடிக்கக்கூடிய எந்த பொருளும் இல்லாததுனால கருமையா இருக்கும். அந்த கருமையான வானத்துல உங்களுக்கு வந்து மிக தெளிவாக பூமி வந்து கண்ணுக்கு தெரியும். ஓகே. அதுதான் பிரகாசமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. அதே போல் இட் இஸ் ஸோ கிரேட் டு ஹியர் ஃப்ரம் எர்த் அகெயின் அப்படின்றாங்க கிறிஸ்டினா கோச். அதாவது அந்த 40 நிமிஷ அவுட்டேஜுக்கு பிறகு அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுனாலும் கூட அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமோ அங்கிருந்து திரும்ப ஒரு கனெக்ட் ஆகிறது? கட்டாயமா. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் தள்ளி நம்ம இருக்கோம். அந்த சமயத்துல என்ன நிகழ்ந்தாலும் வந்து பூமியிலிருந்து எதுவும் செய்ய முடியாது. நம்மளும் எதுவும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன், நேயருக்கும் உட்பட. இந்த விண்கலம்னு நம்ம சொல்லிட்டே போறோம். அந்த விண்கலம் எவ்வளவு பெருசு? ம். அத வச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நமக்கெல்லாம் வந்து மாருதி ஆம்னி வேன் தெரியும் இல்லையா? அந்த ஆம்னி வேனுக்குள்ள சீட் எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டுருங்க. வெறும் அந்த ஷெல் இருக்குல்ல, உள்ள வந்து மொத்தம் எவ்வளவு இடம் இருக்கும்? அவ்வளவுதான் இடம்.
ஓ அந்த இடத்துல தான் 4 பேரும் இருக்கணும். 4 பேரும் தூங்கணும், 4 பேரும் சாப்பிடணும், 4 பேருக்கான எல்லாமே அங்க தான். ஓகே. அவ்வளவு ஒரு சின்ன இடத்துல நம்ம வந்து 10 நாட்கள் இருக்கோம். பூமியோட தொடர்பே இல்லாம இருக்கோம். அப்படிங்கிறபோது ஒரு நிச்சயமான ஒரு 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 திக்கு நிமிடங்கள் இருக்கும் இல்லையா? அதுதான். பூமியில இருந்து நமக்கும் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் இல்ல. நமக்கு ஆமா. பூமியில இருந்து இங்கிருந்து நமக்கும் அவங்களோட கனெக்டடா இருக்கிறவங்களுக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அது நிச்சயமா. திரும்ப அவங்களோட அந்த கனெக்ஷனை திரும்ப கொண்டு வரும்போது அந்த அவுட்டேஜ் வந்து நிலவின் மறுபக்கத்துக்கு போகும்போது ஏற்படக்கூடிய ஒன்றா அது? ஏன்னா பூமிக்கும் அந்த விண்கலத்துக்கு நடுவுல அந்த நிலவு வரும்போது, ம். உங்களுக்கு லைன் ஆஃப் சைட் இருக்காது இல்லையா? நம்முடைய நேர்பார்வையில அந்த விண்கலம் இருக்காது. ம். ஸோ இது வந்து ரேடியோ அலைகளை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த கம்யூனிகேஷன். ஸோ அப்ப அந்த ரேடியோ அலைகள் வந்து நிலவை ஊடுருவி போக முடியாது. ரைட். ஸோ ஆகையினால உங்களுக்கு வந்து அந்த அ மறைப்பு. அந்த மறைப்பினால வந்து ஒரு கம்யூனிகேஷன் பிளாக் ஹோல். ஓகே. இங்க வந்து ஒரு சின்ன தகவல் ஒண்ணு சொல்லிக்கிறேன். அதாவது வந்து அ மொத்தம் 4 பேர் போனாங்க இல்லையா? ஆமா. இந்த 4 பேருக்கு 4 பேர் வந்து பத்தியும் நம்ம கொஞ்சம் பதிலியாக சுருக்கமா பேசலாம் சார். ஏன்னா அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த ஆஸ்ட்ரானட்ஸ் இவங்களை தேர்வு செய்யறதுக்கு அடிப்படையான சில காரணிகளும் இருக்கலாம் இல்லையா? இந்த 4 பேரோட சேர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி கிரிக்கெட்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து 2 பேர வச்சிருப்போம் இல்லையா? ம். அதே மாரி வந்து ஒரு 2 பேர் இதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் பை இருந்தாங்க. அந்த ஸ்டாண்ட் பை இருந்தவங்களுக்கும் இவங்களோட சேர்த்து பயிற்சி குடுப்பாங்க. ஓகே. ஏன்னா விண்வெளியில போகும்போது நான் சொன்னேன் இல்லையா, 4 பேரும் வந்து ஒரே இடத்துல அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அந்த மாரி இருக்கும்போது, உங்களுக்கு வந்து 4 பேருக்குள்ள ஒரு ஒ அ ஒரு மனஸ்தாபம் இல்லாம, ஒரு என்னன்னு சொல்லலாம், ஒரு அந்யோன்யத்தன்மை, ஒரு ஒரு பெட்டர் நட்புத்தன்மை எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கும். ஆமா. ம். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு வந்து ஒரு மாரி புரியணும். வேவ் லென்த் இல்லையா? ஒண்ணா இருக்கணும் இதெல்லாமே. வேவ் லென்த் ஒண்ணா இருக்கணும். ம். சோ இதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேர் கூடுதலாக பயிற்சி குடுப்பாங்க. மொத்தம் 6 பேருக்கு பயிற்சி குடுப்பாங்க ஒண்ணு. ஓகே. அதுல 2 பேர் வந்து மெயினா இருப்பாங்க. 2 பேர் வந்து பேக்கா இருப்பாங்க. அந்த 2 பேர் வந்து பை ரொட்டேஷன் இந்த விண்வெளியோட தொடர்புல இருப்பாங்க. ஓகே. சோ அவங்களோட பேசுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 பயிற்சி பேர் தான். எடுத்த 2 பேர். பயிற்சி எடுத்த 2 பேர். ஓகே, ஓகே. அந்த கிட்டத்தட்ட பயிற்சி எடுத்த அவங்க 2 பேர் தான். ஒரே விதமான ஒரு வேவ் லென்த்ல அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். அவங்களுக்கு அவங்களோட ஆமா, பிரச்சனைகளை இவங்க ஆமா. புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுல. புரிஞ்சுக்க முடியும். ஓகே. அதே மாரி வந்து சேர்ந்து பயிற்சி எடுத்ததுனால, அந்த விண்கலம் பத்தி அவங்களுக்கு முழுமையா தெரியும். ரைட். இப்போ நீங்களே வந்து ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்கீங்க. அந்த ஸ்கூட்டர வந்து நான் வந்து கேட்கிறேன். என்கிட்ட குடுக்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த ஸ்டார்ட்டர் கொஞ்சம் வந்து நீ இழுத்து பிடிச்சு போட்டாதாப்பா புரியுது இல்லையா? இந்த மாரியான சில விஷயங்கள் இருக்கும்ல. இது மாரியான ஒரு பழக்கத்தினால வரக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெளிவா தெரிஞ்சிருக்கும். அந்த அடிப்படையில வந்து அவங்க வந்து செய்வாங்க. இப்ப நீங்க உணவெல்லாம் சொன்ன மாரி வழக்கமான விண்வெளி உணவா இருக்குமா? இப்ப இங்கிருந்தே அவங்க ஃப்ரோசன் ஃபுட் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருவாங்களா? இல்ல என்ன அது இருக்கும்? ஃப்ரோசன் ஃபுட்ன்னு சொல்ல மாட்டோம். இது வந்து டீஹைட்ரேட்டட் ஃபுட். ஓகே. அதாவது டீஹைட்ரேட்டட்னா நீர் விலக்கிய உணவு. ம், ம். அங்க ஃப்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரெஃப்ரிஜரேட்டர்லாம் இருக்காது. ஒரு பதப்படுத்தப்பட்ட நீர் விலக்கிய ஒரு பவுச், ஏர் டைட் பவுச்சுக்குள்ள இருக்கும். அத ஓப்பன் பண்ணி உள்ள தண்ணிய போட்டு நம்ம ஹீட் பண்ணோம்னா, அது வந்து ரீகான்ஸ்டிட்யூட் ஆயிடும். மொத்தம் 300 வகையான ஸ்பேஸ் உணவுகள் வந்து இருக்கு. ம். ஸோ அந்த ஒவ்வொரு விண்வெளி வீரரும் பயிற்சி எடுக்கும்போதே அந்த 300யும் வந்து டேஸ்ட் பண்ண குடுப்பாங்க. ஓகே. நீங்க உங்களுக்கு விருப்பமானத நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ரைட். 10 நாள் நம்ம பயணம் போறோம். எனக்கு வந்து முதல் நாள் இது வேணும், முதல் நாள் இரவு இது வேணும், 2வது நாள் இது வேணும், 3வது நாள் இது வேணும். நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அந்த பேக்கேஜ் அங்க இருக்கும். ரைட். உங்களோட பேக்கேஜ் அங்க இருக்கும். அதே மாரி மத்தவங்க பேக்கேஜ் இருக்கும். இப்போ இந்த 5 ஃபேஸ்ல இவங்க பண்றாங்க. ஆர்டெமிஸ் 2 இருக்கு. 3வது, 4வது, 5வது மிஷன்னா, இப்போ அங்க போய் ஒரு ஆய்வு மையத்தை அமைக்கிறதா? அல்லது நிலால இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க? இல்ல எதுக்காக இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க? அதாவது வந்து இந்த அளவுக்கு நிலவில் ஒரு வசிப்பதா? அல்லது நிலவில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு வரதா? எது பிரதானமான நோக்கமா இருக்கு? என்ன வந்து இந்த மாரியான ஒரு பெருமளவு மணி இன்வெஸ்ட் பண்ணி, அதுவும் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்பும்போது பார்க்குறாங்கன்னு சொன்னா, நிலவிலிருந்து பல்வேறு விதமான கனிம வளங்களை எடுத்துட்டு வர முடியும். குறிப்பா வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? இன்றைக்கு நம்ம ம். மொபைல் ஃபோன்ல பார்த்தீங்கன்னா, 17 விதமான ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மொபைல் ஃபோன்லயும். ரைட். அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து மாற்று எரிசக்தி நம்ம பேசுறோம்ல. இப்போ சொல்லக்கூடிய அந்த பேட்டரியா இருக்கட்டும், அல்லது சூரிய மின் தகடா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு நவீன சூரிய மின் தகடு வேணும்னு சொன்னா, அதுல நானோ மெட்டீரியல்ஸ்லாம் வேணும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்லேருந்து தான் வரும். ஓகே. ரேர் எர்த் அப்படின்னு சொல்லும்போதே வந்து அரு தனிமம். பூமியில வந்து ரொம்ப அரிதாக அரிதாக கிடைக்கிறது அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் தான்.
தனிமம். ஸோ இப்போ ஆனா பூமியில் நிலாவுல வந்து கிடைக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குங்கிறதுனால நம்ம நிலவுலையும் தேடி போகிறோங்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கணுமா? நிலவுல வந்து அபரிமிதமா உங்களுக்கு சர்ஃபேஸ்ல இருக்கு. ஓகே. அதாவது நீங்க வந்து ஆழமா நீங்க வந்து சுரங்கம்லாம் தோண்ட வேண்டியதில்ல. ம், ம். நிலவ சுரண்டினாலே போதும். ஓ, அதாவது மேல் மேல் நிலவினுடைய மேல் மண் பகுதியிலேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த தனிமங்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து அங்க அந்த மாரி எடுக்கிறது ஸோ அப்படிங்கிறது தான். எதிர்காலத்தில் நிலால போய் சுரங்கம் தோண்டி நாம் வந்து தனிமங்கள் எடுத்துகிட்டு வரோம், அதுக்கான திட்டம் அப்படிங்கிறது தான் அதாக இருக்கா? ஆமா. அதாவது வந்து இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங் நம்ம ம். கேள்விப்பட்டிருக்கோம். ரோபோ மிஷின்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த ரோபோ 3D பிரிண்டிங் இவைகள்லாம் வைத்து வந்து மிக குறைவான மனிதர்கள் இருந்தாலே போதும். நீங்க வந்து நிலாவுல வந்து ஒரு சுரங்கம் அமைச்சு, ஓகே. அந்த சுரங்கத்திலிருந்து பொருட்களை பிரிச்சு எடுத்து, அந்த பிரிச்சு எடுத்தத நம்ம மண் எல்லாத்தையும் தள்ளி போட்டு, நமக்கு வேண்டிய தனிமங்கள மட்டும் பேக் பண்ணி, பூமிக்கு திருப்பி எடுத்துட்டு வர முடியும். ஓகே. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் இதான் அதோட பேர். என்ன அர்த்தம்? நிலாவிலேருந்து ஒண்ண கலெக்ட் பண்ணி நான் பூமிக்கு எடுத்துட்டு வரேன். ரைட். இப்ப நம்ம சந்திராயன் 4 அந்த திட்டத்தினுடைய மைய கருத்து என்ன? சாம்பிள் ரிட்டர்ன். ம். நிலால இறங்கிட்டோம். நிலாலேருந்து கொஞ்சம் பொருள நான் கலெக்ட் பண்ணி திருப்பி எடுத்துட்டு வரேன். அந்த திருப்பி எடுத்துட்டு வருதுங்கிறதுல தான் வந்து இந்த தொழில்நுட்பம் அடங்கியிருக்கு. ஓகே. அங்க மைண்ட் பண்ணத நான் எப்படி திருப்பி எடுத்துட்டு வருவேன்? ஓகே. அப்போ அங்க வந்து உங்களுக்கு வந்து மெயின்டனன்ஸ் ஒரு ஓவரால் மேற்பார்வை செய்யறதுக்கு சில மனிதர்கள் தேவை. அவர்கள் தங்குவதற்கு ஒரு குடியிருப்பு தேவை. பாதுகாப்பு தேவை. இதுதான் வந்து அங்க செயல்படுத்துவதற்கு முதல் அடி அப்படின்னு. இப்போ எவ்வளவு அப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விண்கலத்தினுடைய சைஸே ரொம்ப சின்னதாக தான் சொல்கிறோம். அப்போ அங்கேருந்து என்ன அவ்வளோ தனிமம் எடுத்துகிட்டு வர நீங்க முடியும்? ஒரு சாம்பார் பண்ணும்போது எவ்வளவு பெருங்காயம் போடுவீங்க? அந்த அளவுக்கு தான் வேணும். இந்த அருத்தனிமங்களுடைய மெயின் பாயிண்ட் உங்களுக்கு வந்து டன் டன்னா ஸ்டீல் மாதிரி தேவையில்ல. இது வந்து மிக குறைவான அளவு. ஆனால் அதுதான் முக்கியம். ம். அதனால வந்து நீங்க வந்து இப்போ உதாரணமா ஹீலியம் 3ன்னு ஒரு பொருள் இருக்கு. இப்போ பிரான்ஸ்ல வந்து ஒரு செயற்கை சூரியன் அப்படிங்கிற நம்ம பொதுவா ஊடகங்கள் சொல்லக்கூடிய ஒரு முறையில வந்து சூரியன்ல நடக்கிற மாரியே ஒரு முறையில வந்து ஆற்றல் உருவாக்குவதற்கு முயற்சி பண்றாங்க. அதுல வந்து நம்ம அந்த ஹீலியம் 3 பயன்படுத்தலாம். இந்த உலகம் முழுவதற்கும் நீங்க வந்து இன்றைக்கு நம்ம தயாரிக்கிற அந்த ஆற்றலை தயாரிக்கிறதுக்கு வந்து 1 டன் போதும் ஒரு ஆண்டுக்கு. மிக முக்கியமான ஒன்று இப்போ நமக்கு வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் வந்து அங்கேருந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒன்று. மார்ஸ் மிஷனுக்கும் இந்த மிஷன் ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது வந்து இப்போ எலன் மஸ்க் போன்றவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, நேரடியா பூமியிலிருந்து மார்ஸ்க்கு போவது என்பது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு பணி. ம். நீங்க வந்து ஒரு நிலாவ வந்து ஹாப்பிங் ஸ்டாப், அதாவது வந்து நிலாவிலிருந்து ஏவுவது என்பது ஈஸியா இருக்கும். ம். ஆற்றல் குறைவாகவும் நம்ம வந்து எளிதாகவும் வந்து நிலாவிலிருந்து ஏவ முடியும். ஸோ அந்த நிலாவிலிருந்து செவ்வாய்க்கு போகக்கூடிய ஒரு இத வந்து செய்யணும். செவ்வாயில குடியிருப்பு ஏற்படுத்துவது, அங்க வந்து ஒரு மனித குடியிருப்பை ஏற்படுத்துவது போன்ற எதிர்கால கனவுகளுக்கு வந்து இது வந்து ஒரு விஷயமா இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் சொல்றாரு. ம். பட் அது வந்து ஐ வுட் சே டூ ஃபார். அது வந்து ஓகே. ஒரு இம்மீடியட் பிளான்ல இல்ல. அது வந்து ஒரு அ அ கற்பனை பின்புலம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. ஆனால் செவ்வாய் பற்றி அறிந்து கொள்வதற்கு அல்லது ஆராய்ச்சி செய்யறதுக்கு இது இன்னும் கூடுதலான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தலாம். செவ்வாய் பற்றி மட்டும் இல்ல. இப்ப நம்ம வந்து நிலாவுல வந்து ஒரு ரேடியோ டெலிஸ்கோப் வச்சோம்னாக்கா, பூமியிலிருந்து ரேடியோ டெலிஸ்கோப்ப விட மிக சிறப்பாக செயல்படும். ஓகே. நிலாவுல வந்து ஒரு தொலைநோக்கி வான் நோக்கி வச்சோம்னு சொன்னோம்னாக்கா, பூமிய விட மிக சிறப்பாக செயல்படும். ரைட். ஸோ அப்போ வந்து விண்வெளி ஆய்வுக்கே நிலாவுல இருந்து நம்ம செய்வது என்பது வந்து மிக மிக எளிதாக, மிக அற்புதமாக நம்மால் செய்ய முடியும். இப்போ இதே மாதிரியான மிஷன்ஸை சைனாவும் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இது வந்து நாசாவோட திட்டம்னு சொல்ல முடியாது இல்லையா? நிறைய தனியார் இணைந்து அது பண்ணுற ஒரு திட்டமாக இருக்கலாம். இப்போ சைனாவும் இதை போல் ஒரு மிஷன் பிளான் பண்ணுறாங்க. அந்த அந்த மிஷனோட ஐடியா என்னவா இருக்குது? இப்போ இதெல்லாம் இப்போ ஒருவேளை இது வந்து வந்து ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு போட்டியா? அதை எப்படி பார்க்கணும்? ஒரு ஸ்பேஸில் நாங்கள் வந்து எங்களோட சுப்பீரியாரிட்டியை இன்னும் நாங்கள் வந்து காமிக்கிறோன்னு சொல்லி யூஎஸும் சைனாவும் இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்க்கணுமா? அல்லது ரியலாகவே ஒரு ரிசர்ச் நடக்குது, அது நல்லது மனிதர்களுக்கு அப்படின்னு பார்க்கணுமா? இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க நாசா, கனடாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த 3ம் இணைந்து இதை நடத்துறாங்க. நாசா தான் பெருசா பெயர் வெள்ள அடிபட்டாலும், இந்த விண்கலத்திலேயே நீங்க அதனுடைய சர்வீஸ் மாடியூல் பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி உருவாக்குனது. ரைட். 4ல ஒருத்தர் வந்து ஒரு கனடிய விண்வெளி வீரர். ஸோ அதனால வந்து ஈவன் பொருள் மணி
இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பன்னாட்டு பின்புலம் இதுக்கு இருக்கு. ரைட். அஹ் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சைனா வந்து என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ஒரு நிலவு திட்டம் அப்படிங்கிற பேர்ல வந்து ஏற்கனவே நிலவுல தரையிறங்கி அங்கிருந்து பொருட்களை ரிட்டர்ன் கொண்டு வரத மட்டும் இல்ல, ம். நிலவோட இன்னொரு பக்கத்துல தரையிறங்கிருக்காங்க. இதுவரைக்கும் வேற எந்த நாடுமே செய்யாத ஒரு சாதனை. இன்னொரு பக்கத்துல தரையிறங்கி அங்க வந்து ஒரு ரோவர செயல்படுத்தி, இன்னொரு பக்கத்துல இருந்தானாக்கா ரேடியோ கம்யூனிகேஷன் பண்ண முடியாது இல்லையா? ரைட். அதுக்காக எப்படி பூமியில ஜிபிஎஸ் இருக்கோ, அது மாரி நிலவ சுத்தி ஒரு ஜிபிஎஸ் சைனா உருவாக்கி, அதிலிருந்து தகவலை பெற்று செயல்படுறாங்க. ஸோ சைனாவும் வந்து இந்த மாரி நிலாவுல தரையிறங்கி ஒரு குடியிருப்பை ஏற்படுத்துவதற்கான பாதையில சென்றுகிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக ஒரு போட்டி இருக்கு என்று தான் சொல்லணும். ஓகே. ஆனா போட்டியா தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. ஆனா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற விஷயங்கள பார்த்தானாக்க, வெகு விரைவில இந்த போட்டி இல்லாத ஒரு கூட்டுறவு வரும்னு நான் எதிர்பார்க்கல. வந்தா நல்லது. ஆனா வந்து இப்ப இருக்கிற நிலைமை அப்படி தெரியல. இப்போ விண்வெளி ஆய்வை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய மிஷன்ஸும் நிறைய அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறோம். இண்டிஜினியஸாக நம்மளுடைய இப்போ கிரையோஜெனிக்லேருந்து எல்லாமே பண்ணுறோம். நிலவின் தென் துருவத்தில் கால் பதித்த முதல் நாடு அப்படிங்கிற பெருமையெல்லாம் இருக்கும்போது நாம் என்ன அளவில் இருக்கோம், நம்முடைய மிஷன்ஸ் என்னவா இருக்குது, நம்முடைய திட்டங்கள் என்னவா இருக்குது இந்த விஷயத்தில்? இப்போ நிலவு திட்டத்தை மட்டும் நம்ம வந்து ஒரு முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ப்ரிசிஷன் லேண்டிங். அதாவது வந்து இப்போ நீங்க அப்போலோ நீல் ஆம்ஸ்ட்ராங் இறங்கினார் இல்லையா? ம். எங்க இறங்குறது அப்படிங்கிற பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டருக்குள்ள எங்க வேணா இறங்கலாம். அப்படிதான் அன்னைக்கு திட்டம் இருந்தது. அவ்வளவுதான் அன்னைக்கு முடிஞ்சது. ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சந்திராயன் வந்து 500 மீட்டர் 500 மீட்டர் எங்க 25 கிலோமீட்டர் எங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ம். ஓகே. ஸோ அப்போ வந்து பொசிஷன் லேண்டிங்ல வந்து மிக சிறப்பாக இறங்கி சாதனை படைச்சது சந்திராயன் 3. ஸோ இப்போ வந்து எதிர்காலத்துல ஒரு உலகம் முழுக்க நாடுகள் எல்லாம் கூட்டுறவாக செயல்படுறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து மனிதர்களை ஏந்தி செல்லக்கூடிய விண்கலம் மட்டுமல்ல, பொருட்களை ஏந்தி செல்லக்கூடியதும் தேவைப்படும் இல்லையா? இப்போ அங்க இருக்கிறவங்களுக்கு உணவு எடுத்துட்டு போகணும், உடை எடுத்துட்டு போகணும், மாற்று உடை எடுத்துட்டு போகணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு சந்திராயன் மாதிரியான விண்கலங்கள் போதும். ஆனா ப்ரிசிஷன் லேண்டிங் வேணும். ஓகே. ஏன்னா எங்க குடியிருப்புக்கோ அந்த குடியிருப்பு பக்கத்துல அந்த லேண்டிங் ஸ்ட்ரிப்ல போய் லேண்ட் ஆகணும். அதாவது வந்து ஒரு அங்க ஸ்பேஸ் போர்ட் மாதிரி ஒண்ணு உருவாக்குவாங்க. அங்க போய் லேண்ட் ஆகும். ரைட். அதற்கான தொழில்நுட்பத்தை நம்ம வந்து இன்றைக்கு அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. மனிதர்களை ஏற்றி செல்லக்கூடிய கனவு இருக்கு. ஆனா அது வந்து நடைமுறை ஆவதற்கு வந்து இன்னும் பல தொலைவுகள் நம்ம செல்லணும். ஓகே. ஆதித்யா L1 ப்ராஜெக்ட்டும் இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு. சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய அந்த திட்டமும் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆய்வுங்கிற அடிப்படையில் நம்மளுடைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஆனால் அன்க்ரூவ்டு இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம போயிருக்கிறோம். ஒரு லேண்டிங் அல்லது நம்மளோட குழு கூட சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து க்ரூவே ஏத்தி போக முடியாத ஒன்று இல்லையா? ஆமா, ரைட். சரக்கு தான். ரைட். சரக்கு தான். சரக்கு. சரக்கு மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம செய்றோம். ஓகே. பட் ஆனா ப்ரிசிஷன் லேண்டிங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்றீங்க. 500 மீட்டருக்குள்ள ஒரு இடத்துல நம்ம போய் லேண்ட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நம்மளுடைய அந்த இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறது. ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னாக்க, நமக்கு அப்புறம் வந்து இதே மாதிரியான ஒரு திட்டத்தை வந்து ஜப்பான் ட்ரை பண்ணாங்க. ஸ்மைல் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட்னுடைய பேரு. அது ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. ரைட். ஓகே. நடத்த முடியல. ஸோ வந்து இது வந்து இந்த பொசிஷன் லேண்டிங் என்பது ஒரு இந்த பொசிஷன் லேண்டிங்ல என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, நம்ம அந்த திக் நிமிடங்கள்ல கூட நம்ம பேசின ஒரு விஷயம் இருக்கு. அதாவது வந்து விண்கலம் கீழ வரும்போது, கீழ என்ன ஆபத்து இருக்கு, என்ன இடர் இருக்குன்னு பார்த்து அதுக்கேத்த மாரி தானே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், அதாவது ஒரு நொடியில 10,000 மடங்குல ஒரு சின்ன பகுதியில டிசிஷன் எடுத்து நகரணும். இதுக்கெல்லாம் வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு போன்ற விஷயங்களை பயன்படுத்தணும். அதெல்லாம் சரியா வந்திருக்கு என்பதுதான் முக்கியமான விஷயம். ரைட். அது ரொம்ப முக்கியமானதா உலகம் வியந்து பார்த்த ஒரு மிஷன் சந்திரயான் 3 ப்ராஜெக்ட். ஏன்னா இப்பவே நீங்க வந்து நிலாவுல பக்கத்துல சுத்திட்டு வராங்க இல்லையா? அவங்க ஹலோன்னு சொன்னா, அந்த ஹலோ நமக்கு வந்து கேட்க வந்து சுமார் 1 செகண்ட் ஆகும். ஓகே. சோ நீங்க வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் காரை இயக்குற மாதிரிலாம் இயக்க முடியாது. ரைட். அதனால அது தானே இயங்கணும். அதான் வந்து இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே. ரைட். இந்த ஆர்டிமிஸ் 2 ஸ்பிளாஷ் லேண்டிங் இல்லையா, பசிபிக் ஓஷனில் தான் வந்து லேண்ட் ஆக போகுது 10ஆம் தேதி 11ஆம் தேதி. அமெரிக்காவுடைய எல்லா திட்டமுமே வந்து பெரும்பாலும் வந்து ஸ்பிளாஷ் லேண்டிங் தான். அதாவது தரையில இறங்குவதில்லை, ஏன் கடல்ல ஒரு அதில் அமெரிக்கால வந்து அவங்களுடைய ஆரம்ப கால தொழில்நுட்பமே வந்து அப்படிதான் அவங்க பண்ணாங்க. அதாவது வந்து தரையில இறங்குறத விட தண்ணியில இறங்குவது வந்து சேஃபர் என்ற ஒரு கருத்துல வந்து அவங்க வந்து பண்ணாங்க.
ரஷ்யா வந்து அவங்களுக்கு கடல் பகுதியில இறங்குவதற்கு எளிதான இடம் இல்ல. ரஷ்யாவ சுத்தி கடல்கள் இருந்தாலும் அந்த இடங்கள் வந்து அவ்வளவு எளிதான இடம் இல்ல. அதனால வந்து அவங்க வந்து தரையில சைனாவும் வந்து தரையில இறங்குதான். சைனா, ரஷ்யா 2மே தரையில இறங்குகின்ற முறையை தான் பயன்படுத்துறாங்க. அதாவது டெசர்ட் எஸ். ஒரு பாலைவன பகுதியில இறங்குற விஷயத்தான் பயன்படுத்துறாங்க. ஸோ இது வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளாஷ் லேண்டிங் தான் அவங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இதுலேயும் டெக்னாலஜி வைஸும். ஓகே. டெக்னாலஜி வைஸ் இந்தியாவும் வந்து ஸ்பிளாஷ் லேண்டிங் தான் பிளான் பண்றோம். நம்மளுடைய ககன்யான் திட்டத்திலயும் வந்து கடல்ல ஸ்பிளாஷ் லேண்டிங் தான் பிளான். ஸோ இரண்டுமே பாசிபிளா இருக்கு. கடல்ல லேண்ட் பண்றது அல்லது தரையில லேண்ட் பண்றது ரெண்டுக்குமான டெக்னாலஜி இப்போ வந்து மனித குலம் சக்சஸ்ஃபுல்லா கண்டறிந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா. ஆமா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சில மாதங்களுக்கு ஒரு முறை வந்து தரையில லேண்ட் பண்றாங்க 3 விண்வெளி வீரர்கள். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து 3 பேர் தரை இறங்குவாங்க ரஷ்யால. அந்த சமயத்துல தரையில தான் வந்து இறங்குறாங்க. இதை தவிர சைனாவுடைய வீரர்களும் அப்பப்போ 6 மாதத்துக்கு ஒரு தடவை சற்று ஏறக்குறைய அவங்களும் தரை இறங்கிட்டு இருக்காங்க. விண்வெளி ஆய்வு நிறைய ஆச்சரியங்களையும் நிறைய எதிர்பார்ப்புகளையும் கொடுக்கக்கூடியதாக தான் மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நிலவை அது பூமியை தாண்டியும் நமக்கான வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குது, வசிப்பதற்கு இல்லைனாலும் நமக்கான பயன்பாட்டுக்கான விஷயங்களை தேடி நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிமிஸ் 2வோட அடிப்படையான விஷயங்களாக அறிந்து கொள்ள முடியுது. தமிழில் ரொம்ப எளிமையாக எப்போதுமே விண்வெளி ஆய்வு பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் குறிப்பிடுவீங்க. அந்த வகையில் இந்த உரையாடலும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.